கனா சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வசந்த் சிவகாமி கிட்ட இந்த மொத்த சொத்தும் உங்கள் பேருக்கு மாறத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதே மாதிரி விஸ்வா அனன்யா கல்யாணத்தை நடத்தவும் நான் ஐடியா கொடுக்குறேன். ஆனால் சொத்து மொத்தம் உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா அதில் 10% எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மங்காவும் சரி இப்போதைக்கு இந்த டீலுக்கு ஓகே சொல்லிடு, நமக்கு சொத்து வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கஸ்தூரி சந்திரசேகருக்கு கால் பண்ணி என்னை சுற்றி ராஜவேலு ஆளுங்க இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்ல, அப்போ சந்திரசேகர் நீ போயிட்டு ஜன்னலை திறந்து பாரு, அங்கே ஒருத்தவங்க ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்களா பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்களா அப்படின்னு கரெக்டாக சொல்கிறாங்க. அதை கேட்டு கஸ்தூரி என்னங்க எல்லாரையும் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அப்போது சந்திரசேகர் வந்துட்டு அது நான் அனுப்பின ஆளுங்க, பார்க்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி இருக்காங்களே, உன்னோட பாதுகாப்புக்காக நான் அவங்கள அனுப்பியிருக்கேன். நீ அங்கேருந்து கிளம்புற வரைக்கும் அவங்க உனக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. நீ தனியாக காரில் போகக்கூடாதுன்னே நான் காரை மாற்றினேன். இப்படி அங்கே தனியாக இருக்கே, உனக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு நான் யோசிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நீ எதை நினச்சும் கவலைப்படாத, நாளைக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பத்மாவுக்கு அனன்யா கால் பண்ணுறாங்க. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. பூஜை ரூமில் நீங்கள் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிடும்போது ஏதாவது அபசகுணமாக நடக்கிற மாதிரி பண்ணிடுங்க. அதை வச்சே ஜோசியரை நாம் வர வைப்போம். ஜோசியரை பார்த்து ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்லுவோம். அதை சொல்லி ஜோசியருக்கு பணத்தை கொடுத்து நாமளே மாற்றி சொல்லுவோம். இப்போ இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தினா அவங்க 2 பேர் உயிருக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு பத்மா இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, அனன்யா ஆண்டி அதை நினச்செல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மங்காக்கு அவங்க அனுப்பின ஆளுங்க கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தோம், ஆனால் அங்கே போலீஸ்லாம் இருக்காங்க, எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்த மங்கா சிவகாமி கிட்ட சொல்ல, அதை கேட்டு சிவகாமி ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுறாங்க. எப்போவுமே நீ வச்சிருக்கிற ஆளுங்க எல்லாமே தண்டம் தான், ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது அப்படி சொல்ல, அதுக்கு மங்கா அதுக்கு நான் வேற ஒரு வழி வச்சுருக்கேன், அந்த கஸ்தூரி கண்டிப்பாக நிச்சயதார்த்தத்துக்கு வரமாட்டா, இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது, நீ எதை நினச்சும் கவலைப்படாத, அது என்ன பிளான்னு நான் சொன்னால் அது சரியாக நடக்க மாட்டேங்குது, அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பத்மா பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. எல்லாரும் இருப்பாங்க, வசந்த், கௌசல்யா, விஸ்வான்னு எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ பத்மா யோசிக்கிறாங்க, அனன்யா சொன்ன மாதிரி பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அனன்யா சொன்னதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வசந்த் என்ன பண்ணுறாருன்னா கௌசல்யா பக்கத்தில் போகிறாரு. இவ செத்தாலும் நமக்கு நல்லது தான், ஒரே கல்லில் 2 மாங்காய், செத்து ஓடிட்டோம் அப்படின்னு கௌசல்யாவோட முந்தானியை எடுத்து குத்து விளக்கில் இருக்கிற அந்த தீயில பற்ற வைக்கிறாங்க. பற்ற வச்சுட்டு சைலண்ட்டாக நின்றுடுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே சுபா கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது சுபாவோட புடவையில் தீ பற்றிருக்கிறத பார்த்துட்டு சுபா பயங்கரமாக கத்துறாங்க. உடனே கௌசல்யா பார்த்துட்டு விஸ்வா என்னை காப்பாற்றுன்னு கத்துறாங்க. பத்மா ஒரு பக்கம் இதை பார்த்த உடனே என்ன இது நாம் மனசில் தான் நினச்சோம், உண்மையாகவே நடந்துருச்சு, அப்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு அபசகுணம் இருக்குது அப்படின்னு பத்மா ரொம்ப பதட்டமாகறாங்க. விஸ்வா ஓடி போய் அந்த தீயை அணைக்கிறாங்க. வசந்த் ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு, நாம் நினச்சது நடக்கலையா அப்படின்னு டென்ஷனாக நின்றுட்டுருக்காரு. உடனே பத்மா ரொம்ப பதட்டமாக ஓடி போய் சந்திரசேகருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் அபசகுணமாக நடந்துருச்சு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இது விஸ்வா அன்பரசி வாழ்க்கை பிரச்சனை, அதனால் நாம் ஜோசியரை பார்க்கணுன்னு சொல்ல, அதை கேட்டு சந்திரசேகருக்கு ஒரு சந்தேகம் வருது, என்ன இது ஒருவேளை நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்களா அப்படின்னு அந்த விஷயத்தை ஜானகி கிட்ட சொல்ல, அதுக்கு ஜானகி பத்மா இவ்வளோ கீழ்த்தனமாலாம் இறங்க மாட்டாங்க, நாம் போயிட்டு எதுக்கும் ஜோசியரை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சந்திரசேகர் சரின்னு சொல்லிடுறாங்க. பத்மாவும் ஜோசியரை வர சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அனன்யா அன்பரசி ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுனால தான் விஸ்வாவுக்கு பிடிச்சிருக்கு, அதனால நாமளும் ட்ரெடிஷ்னலாக போவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அனன்யா பாவாடி தாவானிலாம் கட்டிட்டு காலேஜுக்கு போகிறாங்க. அனன்யாவை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. அந்த தாவணியை சரியாக கட்டாமல் தலையை சரியாக வராமல் வந்திருப்பாங்க, ட்ரெடிஷ்னலாக வரன்ற பேரில் எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. காலேஜில் அன்பரசி நிச்சயதார்த்தத்துக்காக எல்லாருக்கும் இன்விடேஷன் வச்சிட்ருப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அன்பரசி கிட்ட போய் சொல்கிறாங்க, அங்கே பாரு அனன்யா எப்படி வந்திருக்கான்னு பாரு, எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அன்பரசி ஓடி போய் அனன்யாவை கூட்டிகிட்டு வராங்க. என்ன இது இப்படிலாம் கட்டக்கூடாது, அதுக்குன்னு ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி அனன்யாவை தனியாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த தாவணியை சரி பண்ணி விடுறாங்க, பின் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் தலையெல்லாம் வாரி விட்டு இப்போ பாரு எவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு
சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து அனன்யா அப்படியே வந்து அன்பரசி அன்பாக இருக்கிறத அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அன்பரசி அனன்யாவும் சேர்த்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அன்பரசி இப்படி நடந்துக்கிட்டதை நினச்சி அனன்யா வந்து அப்படியே அமைதியாக வெளியில் நடந்து வந்துட்டுருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து கௌசல்யா அன்பரசிக்கு கால் பண்ணுறாங்க. வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. நாளைக்கான ப்ரொமோவில் என்ன நடக்குதுன்னா, அதே மாதிரியே பத்மா வந்து ஜோசியரை வீட்டுக்கு வர வச்சுருப்பாங்க. ஜோசியர் வந்துட்டு ஜாதகம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 ஜாதகமே இப்போ நேரம் சரியில்லை, இப்போ நீங்கள் நிச்சயதார்த்தத்தை நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போது பத்மா வந்துட்டு ஒரு நாடகம் போடுறாங்க. என்ன இது, ஏற்கனவே ஒரு முறை நிச்சயதார்த்தம் நின்று போச்சு, இப்போ திரும்ப ஒன்றா 2வது முறையும் நின்னா அவ்வளோதான் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் நாடகம் போட, அப்போது ஜானகி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது எதுக்கும் இருக்கட்டும் தான் என்னோட ஜோசியரை வந்து நாங்கள் வர சொல்லியிருக்கோம், இதுக்கும் ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்கறது நல்லது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு பத்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஒரு பக்கம் சிவகாமி வந்துட்டு இந்த கேள்வி ஒன்று விடாது போல இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோவே முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.